தயவையா வந்தனம் ஐயா வந்தனம். வள்ளல் பெருமான் காலத்துல அவருடைய தோற்றத்தை பார்த்து தான் வள்ளலார் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தாங்க. அதனால்தான் அப்போ சுவாமிகளிடத்துல அதீத பற்று இருக்கிற ஒரு குயவனார் சுவாமிகள் போலவே திருவுருவ பொம்மையை செஞ்சு சுவாமிகள்கிட்ட கொடுக்கவும், அதை சுவாமிகள் கீழே போட்டு உடைச்சிட்டாரு. அது சுக்குநூறா மாறிடுச்சு. காரணம் என்னன்னு கேட்டா, கண்ணால பார்க்குற தோற்றம் இயற்கை உண்மை அல்ல. அவருடைய மிக மிக ஒரு ஏகதேச குரு தான். அதனால தான் வள்ளல் பெருமான் ஒரு வார்த்தை சொன்னார். அது கடவுளுடைய வார்த்தையும் சரி, அந்த கடவுளே வள்ளலா இருந்தும் சொன்னதும் சரி. எப்படி வேணாலும் அது பொருந்தும். ஏன்னா 2 அங்கு இல்லை, 1 தான் இருக்கிறது. அப்ப அந்த வாசகத்தை நம்ம அடிக்கடிக்கு நினைச்சு பார்க்கணும். அது என்ன சொன்னாருன்னா, அது எதுக்கு சொன்னார்னா, நீங்க எது கண்ணால பார்க்குறீங்களோ அது நானு கிடையாது. அப்படின்றதுக்காக சொன்னாரு. அப்ப என்ன பார்க்கணும்னா நீங்க என்ன என்ன செய்யணும் அப்படின்றது சொல்றார். என்ன சொன்னாருன்னா, என்னை பார்க்க வேண்டுமானால் உங்களை பாருங்கள். உங்களை பார்க்க வேண்டுமானால் என்னை பாருங்கள். என்னை பார்த்தால் உங்களை பார்ப்பீர்கள். உங்களை பார்த்தால் என்னை பார்ப்பீர்கள். அப்ப இதனுடைய அர்த்தம் என்னன்னா, இருக்கிறது ஒன்றுதான். இருப்பது ஒன்றுதான். அதுதான் இயற்கை உண்மை. அந்த இயற்கை உண்மை தான் புறத்துல வெவ்வேறு நாம, ரூப, தோற்ற, குண செயல்களோடு விளங்குதே தவிர, அகநோக்கி செல்ல 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 பலவாகிய தோற்றங்கள்லாம் மறைஞ்சு ஒருமை நிலை தான், ஒரு நிலை தான் அங்கே இருக்கிறது அப்படின்ற உண்மை உணரப்படும். அதனால என்னை பார்த்தால் உங்களை பார்ப்பீர்கள், உங்களை பார்த்தால் என்னை பார்ப்பீர்கள் அப்படின்னா ஒன்று தான் எனக்கு இருக்குது. அங்கே போனால் தான் அந்த உண்மைன்றது தெரியும். அந்த இயற்கை உண்மை தான் நாம இருக்கிறோம். அந்த இயற்கை உண்மை தான் நமது உண்மையான அகவடிவமாக இருக்குது. அங்கே வேறு வேறுலாம் கிடையாது. அங்கே ஒன்றே ஒன்று தான். அதுதான் அயலறியா அறிவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதனால புறத்தோற்றங்கள் உள்ள இருக்கிறதுனுடைய வெளிப்பாடு ஒரு அடையாள குறி தான் ஒழிய, நம்ம முக்காடு போட்ட ஒரு டிராயிங்கி பார்க்குறோம். அது உண்மையான வள்ளலார் கிடையாது அப்படின்றாரு சுவாமி சரவணானந்தா.